இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் வாக்குத்தத்த வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இயேசுவையே தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக தந்த தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று பவுல் அப்போஸ்தலன் நிச்சயமாக எல்லாம் நமக்கு தேவனால் அருளப்படும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இந்த புதிய மாதத்துல எனக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் தருவாரா? எனக்கு வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் செய்வாரா? என் மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுமா? ஏதாவது உங்களுடைய மனதுல எண்ணங்களோடு நீங்க இருப்பீங்கன்னா, ஏசப்பா சொல்றாங்க, இன்னைக்கு நான் என்னையே உனக்காக தந்திருக்கும் போது உனக்கு வேண்டியதெல்லாம் நான் தரமாட்டேன்னா? ஒரு போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றாரு, அவளை அறிந்து, அவளுடைய பின்னணியத்தை அறிந்து, அவளுடைய சூழ்நிலையை புரிந்து, அவளுக்கு அவசியமானது என்ன, அவளுக்கு என்ன செய்யப்பட வேண்டும், இது எல்லாவற்றையும் தெரிந்த பிறகு அவர் சொல்றாரு, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஒரு மனிதனால அப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, செய்ய முடியும் அப்படின்னா, இயேசுவால உங்களுக்கு எனக்கும் எவ்வளவு அதிகம் செய்ய முடியும். மன விருப்பத்தின்படி தந்தருளி அப்படின்னு பைபிள்ல இருக்கு. மன விருப்பத்தின்படி ஆண்டவர் நமக்கு தந்தருளுகிறவர். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட நாம் அவரோடு கூட இந்த உலகத்துல பெற்று அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை நிச்சயமா நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களுக்கு வேலை தேவையா? வேலை தருவார். திருமண காரியம் கைகூடணுமா? கைகூடி வர பண்ணுவார். குழந்தை பாக்கியம் இல்லையா? அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். இன்னும் பொருளாதாரத்துல நீங்க ரொம்ப நலிவடைந்த நிலையில இருக்கீங்களா? பொருளாதார நன்மைகளை ஆண்டவர் தருவார். கணவனார் இன்னும் ரட்சிக்கப்படலையா? கண்டிப்பா அவர்களை கர்த்தர் ரட்சிப்பார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த கலக்கத்தோடு இருக்கீங்களா? உங்க பிள்ளைகளெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானங்களிலே வைப்பார். சொந்த வீடு இல்லையா? ஆண்டவர் நிச்சயம் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். நிரந்தர வருமானத்திற்கான வழிகள் இல்லை என்ற கவலை உங்களுக்கு இருக்கா? ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு தருவாருங்க. இயேசுவை நமக்கு தந்திருக்கிறான்னா ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கலையா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு தருவார். தம்முடைய ஆவியினால் உங்களை அளவில்லாமல் நிரப்புவார். கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? கனி நிறைந்த ஜீவியம் பண்ண உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். வரங்கள் எனக்கு வேணும், அதற்காக நீண்ட காலமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆவியின் வரங்களினால் ஆண்டவர் நிச்சயம் உங்களை அலங்கரிப்பார். இந்த வசனம் பாருங்க, ஒரு கேள்விக்குறியோடு முடியுது. அருளாதிருப்பது எப்படி அப்படின்னா, இயேசுவே நமக்கு கொடுத்ததுனால நமக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவது நிச்சயம், நாம் சுதந்திரிப்பது நிச்சயம், நாம் மேற்கொள்வது நிச்சயம், நாம ஜெயிப்பது நிச்சயம், எல்லாருக்கும் நம்ம ஒரு ஆசீர்வாதமான வாய்க்காலா இருப்பது நிச்சயம். இப்படி உங்க மனதில் எந்த காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டிருந்தாலும் அது எல்லாம் நடக்கும், அது எல்லாம் கிடைக்கும். அது 100% உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மற்ற எல்லாவற்றையும் அப்படின்னு வந்துட்டுனாலே அதுல உள்ளடங்காதது எதுவுமே இல்லை. உங்க சம்பந்தப்பட்ட எல்லாம், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், இப்ப எந்த பாதைகளில நீங்க நடந்து போயிருந்தாலும், அது அத்தனையும் அறிந்த தேவன் தான் சொல்றாரு, எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன். பாருங்க, அதுக்கு சொல்றதுக்கு இயேசுவையே தந்தவர்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, இதுக்கு மேல உங்களுக்கு அவர் எப்படிங்க உறுதி பண்ண? நாம பெற்று அனுபவிக்க முடியாததுன்னு சொல்லி ஒண்ணுமே இருக்க போறது, எல்லாவற்றையும் அவர் தருவார். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதம் நாம பெற்று அனுபவிக்கணும்னா, நாம் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லங்கிறத புரிந்து கொள்ளணும். நம் ஆவிக்குரியவர்கள், மாம்ச சிந்தைய உடையவர்களாய் இருப்பவர்கள் அல்ல, ஆவியின் சிந்தை உடையவர்கள். மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்கள் அல்ல, ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். ஏன்னா உங்களை என்னை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார், மகிமைப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே நான் யாரு அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த ஆவியானவரோடு இசைந்து நாம் நடப்போமானால் எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது நிச்சயம்.
ஆவியினால நடத்தப்படுவதற்கு உங்களை அர்ப்பணிங்க. இந்த மாதம் எல்லா நன்மைகளையும் அருளி செய்வார். பரிசுத்த பிதாவே, இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் இருப்பதற்கு ஆவியிலேயே நாங்கள் நிரம்பி இருக்க, ஆவியினால் நடத்தப்பட எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.